ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. த ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 16/6/2016 முதல் 22/6/2016 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் புதனும் 3இல் சூரியன் சுக்கிரன் ஆகியோரும் 5இல் குருவும் உலவுவது சிறப்பாகும். 11இல் உள்ள கேதுவும் நலம் புரிவார். கணவன் மனைவி இடையே நல்லுறவு நீடிக்கும். முக்கியமானவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பயணத்தால் ஓரிரு எண்ணங்கள் நிறைவேறும். வார நடுப்பகுதியில் சந்திரன் செவ்வாய் சனி ஆகியோருடன் கூடி 8ஆம் இடத்தில் உலவும் நிலை அமைவதால் சிறு சங்கடம் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. வார பின்பகுதியில் தொலைதூர தொடர்பு மூலம் அனுகூலம் உண்டாகும். புதியவர்களின் நட்புறவு கிடைக்கும். தெய்வ பணிகள் நிறைவேறும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் கிடைக்கும். முக்கியமான காரியங்கள் நிறைவேறும். 8இல் உள்ள சனிக்கு பிரீதியாக சனிக்கிழமை தோறும் மாலை நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்தில் உலவுவது சிறப்பாகும். கேது 10இல் இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். செய்து வரும் தொழிலில் சீரான வளர்ச்சியை காணலாம். எதிர்ப்புகள் கட்டுக்குள் அடங்கி இருக்கும். பயணத்தால் ஒரு காரியம் நிறைவேறும். 7இல் செவ்வாயும் சனியும் வக்கரமாக இருப்பதால் கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. வார பின்பகுதியில் சந்திரன் 8ஆம் இடம் மாறுவதால் மனத்தில் ஏதேனும் சலனம் ஏற்படும். தெய்வ பணிகளிலும் தர்ம பணிகளிலும் ஈடுபடுவதன் மூலம் அமைதி காணலாம். தியானம் யோகா ஆகியவற்றில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு தெளிவான மனநிலை அமையும். 4இல் உள்ள ராகுவுக்கும் 7இல் உள்ள சனிக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சுக்கிரன் இருப்பது சிறப்பாகும். 3ஆம் இடத்தில் ராகு இருப்பதும் அனுகூலமாகும். புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். மக்களால் அளவோடு அனுகூலம் உண்டாகும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். எதிரிகள் அடங்கி போவார்கள். வழக்கில் நல்ல திருப்பத்தை காணலாம். வார பின்பகுதியில் பயணத்தின் மூலம் ஒரு எண்ணம் நிறைவேறும். புதியவர்களின் தொடர்பும் அதனால் அனுகூலமும் உண்டாகும். ராசிக்கு அதிபதி புதன் 12இல் இருப்பதால் வியாபாரிகள் மாணவர்கள் ஆகியோர் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. வீண் பேச்சு வம்பு ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லதாகும். குருபலம் குறைந்திருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் எண்ணங்களில் எச்சரிக்கை தேவை. குருவுக்கு பிரீதியாக குருமூர்த்தியையும் தட்சிணாமூர்த்தியையும் வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதனும் 2ஆம் இடத்தில் குருவும் உலவுவது சிறப்பாகும். பேச்சில் திறமை அதிகரிக்கும். குடும்ப நலம் சீராக இருந்து வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் எண்ணங்கள் லாபம் தரும். வியாபாரிகள் வளர்ச்சி காண்பார்கள். மாணவர்களது நிலை உயரும். தொழிலாளர்கள் விவசாயிகள் உத்தியோகஸ்தர்கள் ஆகியோர் தங்கள் திறமைக்குரிய வளர்ச்சியை காண்பார்கள். அலைச்சல் சற்று அதிகம் என்றாலும் அதற்கான பயன் கிடைத்து வரும். வார பின்பகுதியில் எதிர்ப்புகளின் கரம் வலுக்குறையும். வழக்கில் நல்ல திருப்பத்தை காண சந்தர்ப்பம் கூடி வரும். 2இல் உள்ள ராகுவுக்கும் 8இல் உலவும் கேதுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது விசேடமாகும். புதன் சுக்கிரன் ஆகியோரது சஞ்சாரமும் அனுகூலமாக இருப்பதால் முக்கியமான எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். நல்லதொரு தகவல் வார முன்பகுதியில் வந்து சேரும். அலைச்சல் அதிகரிக்கும் என்றாலும் அதற்கான பயனும் கிடைத்து வரும். வார பின்பகுதியில் எதிர்பாராத ஓர் அதிர்ஷ்ட வாய்ப்பு கூடி வரும். மக்களால்
முக்கியமானதொரு எண்ணம் நிறைவேறும். கணவன் மனைவி உறவு நிலை சீராகவே இருந்து வரும். தந்தையால் அனுகூலம் உண்டாகும். தந்தையார்ஜித சொத்துக்களை பெற வாய்ப்பு கூடி வரும். 4இல் உள்ள சனிக்கும் ராகு கேது ஆகியோருக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் 9இலும் சுக்கிரன் 10இலும் பரிவர்த்தனையாக உலவுகிறார்கள். இதனால் புனிதமான காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். பண நடமாட்டம் அதிகரிக்கும். மற்றவர்களுக்கு தாராளமாக உதவுவீர்கள். செய்து வரும் தொழிலில் வளர்ச்சி காண சந்தர்ப்பம் உருவாகும். முக்கியமான காரியங்கள் வார பின்பகுதியில் நிறைவேறும். அரசு சார்ந்த இனங்களில் முன்னேற்றம் காணலாம். கலைத்துறையினருக்கு ஓரளவு நன்மைகள் உண்டாகும். 12இல் குருவும் ராகுவும் உலவுவதால் எதிர்பாராத செலவுகள், இழப்புகள் ஆகியவை ஏற்பட காரணம் உண்டு. குருவுக்கும் ராகுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் 9இல் உலவுவது விசேடமாகும். குரு ராகு ஆகியோரது சஞ்சாரமும் அனுகூலமாக உள்ளது. இதனால் முக்கியமான காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். மதிப்பும் அந்தஸ்தும் புகழும் கூடும். வாழ்க்கை வசதிகள் அதிகரிக்கும். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். 2இல் செவ்வாயும் சனியும் வக்கரமாக இருப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். வீண் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. எக்காரியத்திலும் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து ஈடுபடுவது அவசியமாகும். வார கடைசியில் நல்லதொரு தகவல் வந்து சேரும். பெண்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய ஆடை அணிமணிகளின் சேர்க்கை நிகழும். வியாபாரத்தில் வளர்ச்சி காண சந்தர்ப்பம் கூடி வரும். உத்தியோகஸ்தர்களது நிலை உயரும். 2இல் உள்ள செவ்வாய் சனி 5இல் உள்ள கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் 10ஆம் இடத்தில் ராகுவும் உலவுவது சிறப்பாகும். பயணம் சார்ந்த இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். எதிர்பாராத பொருள் வரவு வார பின்பகுதியில் ஏற்படும். போக்குவரத்து இனங்களாலும் ஏற்றுமதி இறக்குமதி துறைகளாலும் அனுகூலம் உண்டாகும். புதியவர்கள் உங்களுக்கு உதவி புரிய முன்வருவார்கள். ஜென்ம ராசியில் செவ்வாயும் சனியும் வக்கரமாக இருப்பதாலும் 4இல் கேது உலவுவதாலும் உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவது நல்லது. முருகனை வழிபடுவது நல்லதாகும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். 6இல் புதன் உலவுவதும் சிறப்பாகும். கேது 3இல் இருப்பதாலும் கேதுவை குரு பார்ப்பதாலும் ஆன்மீக அறநிலைய பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். வார முன்பகுதியில் எதிர்பாராத பொருள் வரவு உண்டாகும். வார நடுப்பகுதியில் சந்திரன் செவ்வாய் சனி ஆகியோருடன் கூடி 12ஆம் இடத்தில் இருப்பதால் எதிர்பாராத செலவுகள் இழப்புக்கள் ஆகியவை ஏற்படும். மனத்தில் ஏதேனும் சலனம் உண்டாகும். 7ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணைவரால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். அவரது ஆரோக்கியத்திலும் கவனம் தேவைப்படும். கேது பலம் இருப்பதால் தியானம் யோகா ஆகியவற்றில் ஈடுபடுவதன் மூலம் மன தெளிவு பெறலாம். செவ்வாய் சனி சுக்கிரன் ஆகியோருக்கு அர்ச்சனை ஆராதனைகளை செய்து வருவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பலமுடன் சஞ்சரிக்கிறார். செவ்வாயும் அனுகூலமாக உலவுகிறார். 6இல் சூரியன் இருப்பதும் சிறப்பாகும். இதனால் அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். செய்து வரும் தொழிலில் சீரான வளர்ச்சியை காணலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் கிடைத்து வரும். பொது நலப்பணிகளில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு வரவேற்பு கூடும். இயந்திர பணியாளர்கள், இன்ஜினியர்கள், விவசாயிகள் ஆகியோருக்கெல்லாம் முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். 8இல் குரு இருப்பதால் பொருள் கொடுக்கல் வாங்கல் இனங்களில் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது நல்லது. 6இல் சுக்கிரன் இருப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும்.
கணவன் மனைவி இடையே வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. ராகு, கேது, சுக்கிரன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை முறைப்படி செய்து கொள்வது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கிறார். புதன், சுக்கிரன், சனி ஆகியோரும் அனுகூலமாக உலவுகிறார்கள். இதனால் இந்த வாரம் மிகச் சிறப்பான வாரமாக அமையும். எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும். புதிய பொருட்கள் சேரும். நிலபுலங்களின் சேர்க்கையோ அவற்றால் ஆதாயமோ கிடைக்கும். செய்தொழிலில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். வார பின்பகுதியில் பல வழிகளில் ஆதாயம் கிடைக்கும். முக்கியமான எண்ணங்கள் ஈடேறும். குருபலம் இருப்பதால் பொருளாதார நிலையில் சிறப்பான வளர்ச்சியை காண முடியும். சுபகாரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் கூடி வரும். மக்களாலும் மனைவியாலும் உற்றார் உறவினர்களாலும் அனுகூலம் உண்டாகும். ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் 6ஆம் இடத்தில் ராகுவும் உலவுவது சிறப்பாகும். வார முன்பகுதியில் சந்திரன் 8இல் உலவுவது சிறு குறை. வார பின்பகுதியில் நல்ல திருப்பம் உண்டாகும். முக்கியமான எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும். தந்தை நலனில் அக்கறை தேவைப்படும். கணவன் மனைவி உறவு நிலை சீராகவே இருந்து வரும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். 4இல் சூரியன் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. பெரியவர்களின் அதிருப்திக்கு ஆளாகாமல் இருப்பது மிகவும் அவசியமாகும். குரு பிரீதி செய்து வருவது நல்லது. பொதுவில் இந்த வாரம் மிதுனம், துலாம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் கெடுபலன்களை குறைத்து கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.